ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தேவதூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி வந்த பெண்களிடம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவித்தான். வேதத்திலே அநேக உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மரித்த மகனை உயிரோடு எழுப்பினது, எலிசா சூனேமியாளின் மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பினது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்து போன 12 வயதான சிறு பெண்ணை தலித்தா கூமி என்று சொல்லி உயிரோடு எழுப்பி அவளுடைய தாய் தகப்பனிடம் ஒப்படைத்தார். நாய்நூறு விதவையின் மகன் மரித்து போனவனை அடக்கம் பண்ண கொண்டு செல்லும் போது, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அவன் தாயிடம் ஒப்படைத்தார். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பிற்பாடு லாசருவின் கல்லறையின் அருகில் சென்று, லாசருவே வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதே போல பேதுரு மரித்து போன தபித்தாள் என்கிற சீஷியை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுலும் மரித்து போன ஐத்திகி என்கிற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இவர்கள் எல்லாரும் மரித்து உயிர்த்தெழுந்த பின் திரும்பவும் மரித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் மரணத்தை குறித்து சீடர்களிடம் அநேகந்தரம் சொல்லி தான் எப்படி மரணிக்கப் போகிறோம் என்பதையும் 3ஆம் நாளிலே தாம் உயிரோடு எழுவதையும் குறித்து அவர்களிடம் சொல்லி தான் சொன்னபடியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றளவும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கும் வீட்டிற்குள் பூட்டப்பட்டிருந்த தம்முடைய சீடர்களுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் எம்மாவூர் சீடர்களுக்கும் கலிலேயா கடற்கரையிலே மீன்பிடிக்க சென்ற தம்முடைய சீடர்களுக்கும் அநேக முறை கர்த்தர் தரிசனமானார். கிட்டத்தட்ட 40 நாள் அளவும் அவர்களோடு பேசி அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இரட்சிப்பின் செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தி எருசலேமில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற காத்திருக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போவது நிச்சயம். முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கவும் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் அடைந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே அவரை சந்தித்து நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தில் அவரோடு கூட வாழப்போகிறோம். அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து ஆவலோடு ஆயத்தத்தோடு எரிகிற தீவெட்டி எண்ணெயோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். இரட்சிப்பின் நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கிறவர்களாக விழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கத்தக்கதான அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக விழித்திருக்கிறவர்களாக எரிகிற தீவெட்டியோடு எண்ணெயோடு ஆயத்தத்தோடு காத்திருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாம